السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, கடைசியாக நாம் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களது வாழ்வும் சிறப்பும் என்ற ஒரு தலைப்பில் ஆரம்பமான சில செய்திகளை படித்திருக்கிறோம். குறிப்பாக சஹாபாக்கள் விஷயத்தில் நமது நம்பிக்கைகளும் நமது பேச்சுக்களும் எவ்வாறு இருக்க வேண்டும், சஹாபாக்கள் என்பவர்கள் மார்க்கத்தினுடைய ஒரு ஆதாரமாக இருக்கிறார்கள். நமக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இடையில் அந்த மார்க்கத்தை கொண்டு சேர்த்த ஒரு அமானிதமாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய விஷயத்தில் நாம் ஒருபோதும் எல்லை மீறிவிடக்கூடாது. யார் எல்லை மீறுகிறார்களோ அவர்கள் இந்த மார்க்கத்தை அழிப்பதற்கான ஒரு வேலையை செய்கிறார்கள் என்ற விஷயங்களை கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். இன்றைய இந்த இரண்டாவது பகுதியை நாம் பார்க்க முன்பு முக்கியமான இரண்டு கவலைகளை நாம் பரிமாறிக்கொண்டு அதற்காக அல்லாஹ்விடத்தில் நமது பங்கான குறைந்தபட்சம் துஆ செய்கின்ற அந்த வேலையாவது நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த விடயங்கள், குறிப்பாக நமக்கு மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய இரண்டு விடயங்கள் நடந்திருக்கிறது. அதில் ஒன்று, அதாவது உங்களுக்கு தெரியும், பலஸ்தீனத்தில் நமது உறவுகள் ஒடுக்கப்படுகிறார்கள், திட்டமிட்டு மனித படுகொலை செய்யப்படுகிறது, அவர்களது சொத்துக்கள், அவர்களது உயிர்கள், அவர்களது உடைமைகள் சூறையாடப்படுகிறது. ஏதோ ஒரு வகையிலே முஸ்லிம் நாடுகள் கூட எதிர்த்து கேட்க முடியாத ஒரு நிலையிலே இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அவர்கள் மேலே அநீதி இழைக்கப்படுவதை நாம் அன்றாடம் அறிந்து வருகிறோம். குறிப்பாக மேற்கத்திய நாடுகள், பலம் பொருந்திய நாடுகளெல்லாம் இதற்கு பின்னால் நின்று உதவி செய்வதையும் நாம் பார்த்து வருகிறோம். இந்த வகையில் அண்மையிலே அந்த ஹமாஸ் போராளிகளுடைய நிர்வாக தலைவர் மதிப்புக்குரிய இஸ்மாயில் ஹானியா அவர்கள் ஈரானிலே வைத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலே உள்ளம் மிகவும் கடுமையாக துடிக்கிறது, கவலைப்படுகிறோம். அவர் ஒரு ஹாஃபிதுல் குர்ஆன். அவருடைய அந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்கும் போதெல்லாம் நாம் எப்படி இந்த இழப்பை ஈடு செய்வது என்ற அந்த கவலை நம்மை மிகைத்து நிற்கிறது. நம்மளால் செய்ய முடிந்த வேலை என்னென்னா, யா அல்லாஹ், அநியாயமாக அவர்களது சொந்த பூமியிலே கொன்றொழிக்கப்படுகிற அந்த அக்கிரமக்காரர், அந்த அப்பாவிகளுக்கு எதிராக அவர்கள் செய்கிற அந்த அநியாயக்காரர்கள், அந்த யூதர்கள், அவர்களுக்கு யாரெல்லாம் துணை நிற்கிறாங்களோ அவர்களை யா அல்லாஹ் பூண்டோடு அழித்துவிடு என்று நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்படுகிறோம். காரணம், தூரத்தால் அவர்கள் மாறுபட்டாலும், மொழியால் அவர்கள் மாறுபட்டாலும், உறவால் நமது உறவுகள் இரத்தங்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம். மூமின்கள் தங்களுக்கு மத்தியிலே அன்பு செலுத்துவதிலே, ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டிக் கொள்வதில் ஒரு உடம்பை போல இருக்கிறார்கள். கமஸலில் ஜஸத் இதஷ்தகா மின்ஹு உத்வுன் ததாஅ லஹு சாயிருல் ஜஸத். உடம்பில் ஒரு பகுதிக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்படும் போது ஏனைய பகுதிகள் அதற்காக கண்விழித்து காய்ச்சலால் துன்பப்படுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த சகோதரர்கள் நமது உறவுகள், ஈமானிய உறவுகள், அவர்களுக்காக நாம் கண்டிப்பாக துஆ செய்யணும். அல்லாஹ் அவர்களது பாதங்களை இன்னும் உறுதிப்படுத்தணும், அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்யணும். வகான நஸ்ருல்லாஹி ஹக்கன் அலல் முஃமினீன். மூமின்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ்வுடைய கடமை என்பதை அல்லாஹ் சொல்றான். கண்டிப்பாக உதவி செய்யப்படுவார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உதவி செய்வான். அந்த நம்பிக்கையை நாம் இன்னும் ஏற்படுத்த வேண்டும்.
இரண்டாவது, அதாவது இந்தியாவில் கேரளா மாநிலத்தில் வயநாட்டில் 3 கிராமங்கள் மண் சரிவினாலும் நீரில் மூழ்கி சுமார் 500 அன்னளவாக 500க்கும் மேற்பட்ட உயிர்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்கிற தகவலோடு இன்று வரையும் அந்த ஊருக்குள்ளே நுழைஞ்சி மீட்பு பணி செய்ய முடியாத அளவுக்கான ஒரு அபாயகரமான நிலையில், அதாவது கேரளா போன்ற இந்தியாவில் பல்வேறு தரப்பினரும் முயற்சி செய்து வருகிறார்கள். எனவே பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் எந்த மொழியைச் சேர்ந்திருந்தாலும், அவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்திருந்தாலும் மிகவும் கவலையாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. அந்த மக்கள் மிக விரைவிலே மீண்டு வருவதற்கு நம்முடைய துவாவை நாம் செய்து கொள்ள வேண்டும் என்ற இரண்டாவது செய்தியோடு இன்றைய தலைப்புக்குள் வரலாம் என்று நினைக்கிறேன். கொஞ்சம் இடைவெளி கூடினதால் சொன்ன விஷயங்கள் மறந்திருக்கலாம். அதனால் ஒரு மீட்டலோட இந்த விஷயங்களை நாம் மேக்சிமம் சுருக்கமாக நாம் பார்ப்போம். ஏன்டா அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பொறுத்தவரையும் பெரும்பாலும் நம்ம நிறைய இந்த வரலாறுகளை படிச்சிருப்போம். இந்த அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுவோட வரலாற்றை படிக்கும்போது எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றுக்கு 2 பக்கம் இருக்குதோ, அதே மாதிரி நபித்தோழர் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுவோட வரலாற்றுக்கும் 2 பக்கங்கள் இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யூதர்கள் எதிர்த்தார்கள், நாங்கள் தான் கொலை செஞ்சோம்னு சொன்னாங்க, அவங்கள நம்பல, ஏற்றுக்கொள்ளலை. அதே போல கிறிஸ்தவர்கள் எல்லை மீறி அவங்கள புகழ்ந்து கடவுள் என்ற இடத்துக்கு கொண்டு போனாங்க. இந்த 2க்கும் நடுவில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அவர் அல்லாஹ்ட புள்ளை இல்லை. யூதர்கள் அவரை கொலை செய்யவும் இல்லை, மா கத்தலூஹு வ மா ஸலபு, கொலை செய்யவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை. அல்லாஹ் சொல்றான். இங்கிட்டு பக்கத்தால நீங்க அல்லாஹ்ட புள்ளைன்னு சொல்றாண்டா, அல்லாஹ்வுக்கு புள்ளை இல்லைன்னு இந்த 2 பக்கத்தையும் மறுத்து அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் என்ற சரியான ஒரு பார்வையை நமக்கு சொல்லித் தருகிறார். அதே போலதான் இந்த குறிப்பாக அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றில் ஒரு சாரார் அலி பின் அபி தாலிப் காஃபிர்னு சொன்னாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுமா காஃபிர்னு சொன்னாங்க. நிறைய நபித்தோழர்களை காஃபிராக்குனாங்க, அவங்கள ஹவாரிஜிகள் நம்ம சொல்லுவோம், ஹாரிஜியாக்கு. இன்னும் ஒரு சாரார் அலி பின் அபி தாலிபை கடவுளுடைய இடத்துக்கு கொண்டு போனாங்க. அதாவது இந்த விலாயத்துக்கள், இந்த தரீக்காக்களுடைய மெயின் இடம் அங்கதான் போய் முடியும், அலியும் வலியுல்லா அப்படின்னு கடவுளுடைய இடத்துக்கு கொண்டு போனாங்க. இஸ்லாம் இந்த 2க்கும் நடுவுல அலி பின் அபி தாலிப் என்பவர் ஒரு முக்கியமான ஒரு நபித்தோழர். அவர் அதாவது நபித்தோழர்களிலேயே பல சிறப்புகளை கொண்டவர். இப்படி பல சிறப்புகளை சொன்னாலும் மனிதர் என்ற வகையிலே அது தவறுகள் என்பது எல்லாருக்கும் வரும். பொதுவாக ஒரு மனிதன் தவறு செய்யும் போது, அதுவும் யார் தவறு செய்கிறார்கள், யாருடைய தவறை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு பார்வை. நம்ம புள்ள ஒரு தவறு செஞ்சுட்டு நம்ம என்ன செய்வோம், பிடிச்சி 2 அடி அடிப்போம், சின்ன பிள்ளையா இருந்தால். இதே வாப்பா தவறு செஞ்சா வாப்பா பிடிச்சி 2 அடி அடிக்கணுமா? ஏலாது. தவறு செய்கிறவங்களை பொறுத்து அந்த தவறை கையாளுற முறை என்பது வித்தியாசப்படும். உதாரணமாக ஒரு ஆசிரியர் தவறு செஞ்சிட்டாருன்னா ஆசிரியர்கிட்ட மாணவன் நடந்து கொள்ற முறை ஒன்று. அதே நேரத்தில் மாணவர் தவறு செஞ்சா மாணவரை ஆசிரியர் கையாளுற இன்னும் ஒரு முறை. இந்த 2 ஒன்றல்ல. அதுக்காக தவறுண்டா தடுக்கத்தானே வேணும்னு பொதுவான ஒரு பார்வையில் நம்ம எல்லாரும் என்ன செய்யலாது, ஒரே விதமாக கையாள முடியாது. அதே போலதான் நபித்தோழர்கள் விஷயத்தை பொறுத்தவரையும், நபித்தோழர்களை பொறுத்தவரையும் குல்லுஹும் உதூல், அவங்க அதாவது அவர்கள் நேர்மையானவர்கள், உண்மை சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் நம்ம வைக்க முடியாது. அப்ப நபித்தோழர் ஒரு தவறு செஞ்சிருக்கிறார், நானும் தவறு செஞ்சுக்கிறேன், அப்ப நானும் நபித்தோழர் ஒன்று அப்படின்னு சொல்ல முடியாது. நபித்தோழர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நபித்தோழருக்கும் தனியான ஒரு சிறப்பும் இருக்கிறது. பொதுவாக அல்லாஹ் தஆலா ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் சொல்றோம். எனவே ஒரு நபித்தோழர் ஒரு தவறு செஞ்சிட்டார்னா, சாதாரண நமது தெருச்சண்டையில் உள்ள ஆட்களை பேசுறது போல நாம் நபித்தோழர்கள் விஷயத்துல பேசுறமா இருந்தால் நாம் இஸ்லாமிய அகீதாவை உடைக்க போறோம்னு அர்த்தம். இஸ்லாத்தை பொறுத்தவரையும் இந்த தூதுத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாலும் அதை நம்மிடத்தில் கொண்டு வந்த ஊடகமாக நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். அப்ப நபித்தோழர்கள் விஷயத்துல நமது அந்த பார்வை மோசமாகி விடுகிற போது அல்லாஹ்வுடைய வேதத்தினுடைய அந்த அடிப்படை தகர்க்கப்படுகிறது. எனவேதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ இஸ்லாமிய அகீதாவில சரியான பாதையில் இருந்தவங்களை பொறுத்தவரையும் நபித்தோழர்கள் விஷயத்தில் மிக கவனமாக நடந்து கொண்டார்கள். அவர்களை நாம் விமர்சிக்கிற அளவுக்கு நாம் தகுதியானவர்கள் அல்ல. உதாரணமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க ஒரு உஹது மலை அளவுக்கு கொடுத்தால் கூட அவங்க கையளவுக்கு கொடுக்கிற ஒரு தர்மத்துக்கு ஈடாகாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களோட அந்தஸ்து வேற. எனவே இந்த விஷயத்தை நாம் கடந்த வகுப்புல சொல்லி இருக்கிறேன். எனவே நாம் அதை மீண்டும் கவனம் எடுக்கொண்டதுக்காக இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பொறுத்தவரையும் நமக்கு தெரியும், அவங்களோட பேரை அபுல் ஹசன் சொல்லுவாங்க.
அபுல் ஹசன் ஏன் சொல்றது? ஹசன் என்பது அவங்களோட மகண்ட பேர். அப்போ அதனால அபுல் ஹசன் என்றும் சொல்லுவாங்க. அவங்களோட பேர் அலி பின் அபி தாலிப் ஹாஷிமி அல் குரஷி. இவங்க வந்து எப்போ பிறக்கிறாங்கண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கிறதுக்கு சுமார் 10 வருடம், சுமார் 9 10 என்று அதில் கருத்து முரண்பாடு இருந்தாலும் அன்னளவாக ஒரு 10 வருடத்துக்கு முன்னால பிறக்கிறாங்க. அப்படின்னா அலி பின் அபி தாலிபுக்கும் ரசூலுல்லாஹுக்கும் இடையில வயசு 30 வயசு வித்தியாசம். 30 வயசு வித்தியாசம். இந்த அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையும் அவர் ஒரு மிக கண்ணியமான, ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை உடைய, ஒரு மிகப்பெரிய மதிப்புள்ள, ஒரு பெருமதியான ஒரு நபித்தோழர்ன்றதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இஸ்லாமிய ஹிலாபத்தில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் மிக முக்கியமான ஒரு 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 கவலையான ஒரு கட்டம். இது ஏற்கனவே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க, முன்னறிவிப்பு செஞ்சிட்டாங்க. ஹுதைஃபா என்ற நபித்தோழர் ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு முறை கேள்வி கேட்கும்போது நாங்கள் இப்படி எல்லாம் குழப்பத்தில் இருந்தோம், பிரச்சனையில் இருந்தோம், அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாத்தை கொண்டாந்துக்கிறான், இதுக்கப்புறம் குழப்பம் வருமா அப்படின்னு சொல்லும்போது நாம் வரும்னு சொன்னாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு அந்த குழப்பத்தினுடைய விஷயங்கள் ஆரம்பித்து உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிலே கொலை செய்யப்படுகிறார். ஒரு இக்கட்டான ஒரு தருணத்தில் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியை பொறுப்பெடுக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் பல்வேறு வகையான விமர்சன பார்வைகள், சில பிழையான வரலாறுகள், அதே மாதிரி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள்ல வரலாற்றில் மிக மோசமான கட்டுக்கதைகள் எல்லாம் இருக்குது. அதை நாங்கள் சரியான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவரை பற்றி முன்னறிவிப்பு செய்திருந்தால், சொர்க்கவாதி என்று சொல்லியிருந்தால், அவருக்கு பல சிறப்புகள் இருக்கின்ற போது அவருடைய விஷயத்தில் நம்ம இந்த ஊரில் உள்ள திருச்சண்டையில் நடக்கிறது மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அவர் இப்படி செஞ்சிருப்பாரு, அப்படி செஞ்சிருப்பாரு, அவர் சேர்ந்ததாக கொண்டிருப்பாரு என்பது போன்ற பல வகையான விமர்சனங்கள் வரலாற்றில் இருக்குது. அது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி இருக்குது, அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் மிக நிதானமாக நாம் படிக்க வேண்டிய, சரியான முறையில் தேட வேண்டிய ஒரு விஷயம். அப்ப 4வது ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான், அலி இப்னு அபி தாலிப். அப்ப 4வது ஹலீஃபாவாக அலி பின் அபி தாலிப் அவர்கள் இருந்தார்கள் என்பது இன்னும் ஒரு முக்கியமான அவருடைய சிறப்பு. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகன் சொல்லலாம். அதாவது வந்து உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்வை வளர்த்தது அலி பின் அபி தாலிபுடைய வாப்பா அபூ தாலிப் சாச்சா. அவர் கடைசி வரைக்கும் இஸ்லாத்துக்கு வரல. கடைசியா ரசூலுல்லாஹ் வளர்த்தது யாரு? அபூ தாலிப், அலி ரலியல்லாஹு வாப்பா. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் வளர்க்குறாங்க. அடுத்தது என்னன்னு கேட்டா, அலி ரலியல்லாஹு அவங்களோட தாயார், அதாவது அபூ தாலிப் அவர்களுடைய மனைவி முஸ்லீமா இருந்தாங்க. அபூ தாலிப் காஃபிரா மௌத்தா போனாருன்னு நமக்கு தெரியும். அவனோட மனைவி முஸ்லீமா இருந்தாங்க. ஹிஜ்ரி 4 தான் அவங்க மௌத்தா போறாங்க, ஃபாத்திமா பின்த் அசத். இவங்க யாருன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தக்காரங்க. அவங்கள உம்மாண்டு தான், கிட்டத்தட்ட தாயோட இடத்துல தான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையின் பெரிய மகன் அப்படின்னா சாட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாப்பாட சகோதரி, பெரிய மகன் என்னது சகோதரி. அப்ப அதாவது அபூ தாலிப் முடிச்சதும் அவங்களோட தந்தையுடைய சகோதரருடைய மகளை தான் முடிக்கிறாங்க. அப்ப அந்த வகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குடும்ப ரீதியாக அலி பின் அபி தாலிப் பல வகையில அவங்க என்ன செய்றாங்க, மிக நெருக்கமான ஒரு இடத்துல இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 வயதாக இருக்கிற நேரத்தில் அபூ தாலிப் ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சாக்கு பிள்ளைகள் கூட. அதுல வந்து ஹம்சா ரலியல்லாஹு, அதாவது ஹம்சா ரலியல்லாஹு அவங்க ஜாஃபர் பின் அபி தாலிப் எடுத்து வளர்க்குறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி பின் அபி தாலிபை வளர்க்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மடியில வளர்ந்த ஒரு புள்ள தான் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 6 வயசு அப்படின்னு ரசூலுல்லாஹ்வோட ஒட்டுமொத்த தர்பியாவை நீங்க பார்க்கறதா இருந்தா கண்டிப்பா யாருல பார்க்கலாம், அலி பின் அபி தாலிப்ல பார்க்கலாம். அதே போல அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையும் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப இளைஞர். முதலாவது அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் குர்ஆன் சொல்லுது. அந்த முதல் தரத்தில் உள்ள முதல் வாலிபன் அலி பின் அபி தாலிப். கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு. 10 வயசுல என்ன செய்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நபியாக ஏற்றுக்கொள்றார். முதலாவது வாலிபன். பெண்களில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஆண்களில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இளைஞர்களில் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவரை நாங்க பார்க்கிறோம். அப்ப இவங்க வந்து மக்காவுல பிறக்கிறாங்க. எப்போ பிறக்கிறாங்கன்னு சொன்னா, அதாவது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபித்துவம் கிடைக்கிறது கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்பு. இவங்களுக்கு வந்து அபூ துராபி என்ற ஒரு பேரும் இருக்குது. இவன் இந்த அபூ துராபி என்ற இந்த பேர் இருக்கிறத வந்து என்னதுக்குன்னு சொன்னா, புகாரியில் நீங்க எடுத்து பார்க்கலாம்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் வந்து மகள் ஃபாத்திமாவை விட்டுவார். அதாவது ரசூலுல்லாஹ் அந்த அலி ரலியல்லாஹு திருமணம் முடிச்சதுக்கு நான் திருமணம் சம்பந்தமாக சொல்லுவேன். அதாவது பத்ர் யுத்தம் முடிஞ்சு ஹிஜ்ரி அதாவது 2ஆம் ஆண்டு அலி பின் அபி தாலிபுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிச்சு கொடுக்கப்படுறாங்க மதீனால வச்சு. அப்போ ஒரு முறை வராங்க, அந்த சம்பவம் நான் பின்னால் சொல்லுவேன். அப்போ வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, ஃபலம் யஜித் அலி பின் அபி தாலிபை காணலை, வீட்டில் இல்லை. கேட்குறாங்க, எங்க உட சாச்சார மகன் எங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அலி பின் அபி தாலிபும் ஃபாத்திமா நாயகி என்ன முறை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பாப்பாட சகோதரர் அபு தாலிப், அவருடைய மகன் தான் அலி. அப்போ யாருக்கு முடிச்சு கொடுக்குறாங்க? தன்னுடைய தந்தையின் சகோதரருடைய மகன், அப்படின்னா தம்பி. நம்ம பார்வையில் சொல்லணும், தம்பிக்கு முடிச்சு கொடுக்குறாங்க. யாரை? தன்னுடைய மகளை. அவன் மார்க் அடிப்படையில் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ஊரில் அப்படி கல்யாணம் முடிச்சா பெரிய பிரச்சனையாக போனால் தம்பிக்கு முடிச்சு கொடுக்குறாங்க. புரியுதா? சாட்சியாட மகனும் முடிச்சு கொடுக்குறாங்க, மார்க் அடிப்படையில் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து பார்க்கும்போது இல்லை. அப்போ என்னடா இவங்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் அலி பின் அபி தாலிபுக்கும் ஒரு சின்ன ஒரு மன வருத்தத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, கைலுலா தூங்காமல் பள்ளிக்கு போயிட்டாங்க. அப்போ தேடி பார்க்குறாங்கன்னு பார்த்தா பள்ளியில் இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கடா, போய் ரசூலுல்லாஹ் பள்ளியில் போய் கும்யா அபா துரா அப்படின்னாங்க. அப்போ அவன் தூங்கியிருந்தாங்க, அந்த உடம்புல எல்லாம் அப்படி மண் ஒட்டின மாதிரி இருந்து. அவன் மண் ஒட்டினது எலும்புன்னு சொல்லி என்ன செய்கிறாங்கடா, அவங்களோட கையாலேயே அலி பின் அபி தாலிபை தொடச்சுட்டாங்க. அந்த நேரத்தில் அபு துரா அப்படி யூஸ் பண்ணாங்க தானே. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்போ சஹாபாக்களும் கணவன் மனைவி கடையெல்லாம் பிரச்சனை வருமாங்க. உலகத்தில் கணவன் மனைவி பிரச்சனை இல்லாமல்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்லேயும் சில வந்து தான் இருக்குது. அலிபின் அதாவது எல்லாருக்குமே மனுஷன் வகையில் அதெல்லாம் வரும். அப்போ கணவன் மனைவி பிரச்சனை அவங்களுக்கு மலக்கு மாதிரி பார்த்துடப்படாது. மனுஷனுக்குள்ள எல்லா பிரச்சனையும் எல்லா சின்ன சின்ன பலவீனங்களும் வரத்தான் செய்யுன்றதை நாம் அதில் புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ அலி பின் அபி தாலிப் அவங்களோட வாப்பாட பேர் அபு தாலிப். ஏன் அபு தாலிப்னா தாலிப்னு ஒரு பிள்ளை இருந்தது, அபு தாலிப்னு சொல்கிறாங்க. அவர் உண்மையான பேர் என்ன? அப்து மனாஃப். அப்து மனாஃப்ன்றது தான் அபு தாலிப். அலி அதாவது அலியோட வாப்பாட பேர் என்ன? அப்து மனாஃப். அதில் சில கருத்து முரண்பாடிக்கு வேறு வேறு பேர்கள் சொல்கிறாங்க. இந்த அப்து மனாஃப் என்பதுதான் மிகவும் வரலாற்றில் சொல்லப்படுற ஒரு பேர். அபு தாலிப் என்பது தாலிபுடைய வாப்பா. தாலிப் என்று அலி பின் அபி தாலிபுக்கு ஒரு சகோதரர் இருந்தார் அப்படின்றத பார்க்கலாம். இவர் வந்து குறைஷிகளில் ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இருந்தார். யாரு? அபு தாலிப் இருக்கிறார், சாதாரண ஒரு ஆள் அல்ல. அவர் குறைஷிகளில் முக்கியமான அபு சுபியான் மாதிரி ஒரு மிக பெரும் தலைவர்களில் ஒருவராக அவர் இருந்தார். அலி பின் அபி தாலிபுடைய தாயுடைய பேர் ஃபாத்திமா பின்த் அசத். இந்த ஃபாத்திமா பின்த் அசத் என்பது ரசூலுல்லாஹ் அந்த குறைஷி கோத்திரத்தில் தான் வருவாங்க. வழங்குதா சொல்றது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாட பெரிய பாட மகன். வழங்கா சொல்றது. ஹாஷிமுக்கு அப்துல் முத்தலிப் இருந்த மாதிரி அசதுன்னு ஒரு ஆள் இருந்தார். அதோட மகதான் இந்த ஃபாத்திமா. அப்புறம் எல்லா வகையிலையும் ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்காரங்க அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அப்போ அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட அந்த சொந்தங்களை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அவங்களுக்கு வந்து அபு தாலிப் அவங்களோட சகோதரர் பல பேர் இருந்தாங்க. அகீல் பின் அபி தாலிப், அகீல் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர். அதே மாதிரி ஜாஃபர் பின் அபி தாலிப் பிரபலியமான ஒரு நபித்தோட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து ஹபஷாவுக்கு அந்த ஹிஜ்ரத்து போன குழுவில் அவர் தான் என்ன செஞ்சார், முக்கியமான ஒரு நபராக இருந்தார், தலைமை தாங்கினார். ஹபஷா மன்னரோட மிக தெளிவாக பேசினார். அவருடைய வரலாறு படிக்கும்போது நாங்கள் அந்த விஷயத்தை பார்ப்போம். அதே மாதிரி சகோதரி இருந்தாங்க, உம்முஹானி பின்த் அபி தாலிப். உம்முஹானி என்ற ஒரு சகோதரி இருந்தாங்க. அதே மாதிரி ஜுமானா பின்த் அபி தாலிப், ஜுமானா என்ற ஒரு சகோதரியும் இருந்தாங்க. இன்னும் சில பேர் இருந்ததாக இருக்குது. அதில் கருத்து முரண்பாடு இருக்குது. அஸ்மா பின்த் அபி தாலிப், அதே மாதிரி உம்மு தாலிப்னு சொல்லி போட்டு ஒரு பெண்மணி இருந்தாங்க. இப்படி 2-3 பேர் வருது. ஆனால் அது கருத்து முரண்பாடு உள்ளது. அப்போ சகோதரர்கள் இருந்தாங்க, சகோதரிகள் இருந்தாங்க. அப்போ தாலிப் என்பவர் மட்டும் அவர் இஸ்லாத்துக்கு வந்தார் என்ற எந்த விதமான வரலாறும் இல்லை. மற்றவங்களாம் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஆனால் பத்ர் போர்க்களத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக நிர்பந்திச்சு சில பேரை கூட்டி வந்தாங்க. அதில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூட வந்தது தான். நிர்பந்திச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிராக போர் புரிகிற ஐடியாவில் இந்த அபு தாலிபுடைய பிள்ளைகள் யாரும் இருக்கல, அவங்க ஆதரவாக இருந்தாங்க எல்லாரும். ஆனால் சிலரை வந்தே ஆகணுன்ற அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் பத்ர் போர்க்களத்தில் சில பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்பாஸ் மாதிரி, அபுல் ஆஸ் மாதிரியான சில ஆட்கள் எல்லாம் அதில் இருந்தாங்க. அதில் இவரும் வந்ததாக வரலாற்றில் சொல்லப்படுகிறது. அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்துக்கு வந்த வரலாறு நான் சொன்னேன். அவர் அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு, 9ன்னு வருது, 8, 9, 10 கிட்டத்தட்ட அன்னளவாக 10 வயதில் அவர் முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்றத பார்க்கணும். மக்கா வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா தருணத்திலும் சின்ன ஆளாக இருந்தால் கூட ஹிஜ்ரத்து போகும்போது, நபித்துவம் கிடைக்கும் போது 10 வயசு, ஹிஜ்ரத்து போகும்போது கிட்டத்தட்ட எத்தனை வயசாயிருக்கும்? சும்மா அண்ணலா சொல்லுவோம், யோசிச்சுட்டேன். 23. ஏன்னா 10-13 வருஷம் கிட்டத்தட்ட மக்கா வாழ்க்கையில் இருந்தாங்க. அப்போ 23 வயசு. அப்போ பத்ர் போர்க்காலத்தில் எத்தனை வயசு ஆகிக்கும்? 25 வயசு. இது 2ல் தானே பத்ர் போர்க்காலம். அது கிட்டத்தட்ட 25 வயசில் தான் என்ன செய்கிறாங்க,
பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொள்றாங்க. ஃபாத்திமா நாயை எப்போ முடிச்சுப்பாங்க? 25 வயசு. ஃபாத்திமா நாயை முடிக்கும் போது ஃபாத்திமா நாய்க்கு 15 வயசு, இவங்களுக்கு 25 வயசு. சும்மா தகவலுக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ அலி பின் அபி தாலிபுடைய வரலாற்றில் முக்கியமான சில விஷயங்கள் எல்லா கட்டத்திலும் இங்கே அக்கபால் இருந்தாங்க. அக்கபா உடன்படிக்கைன்னு கேள்வி நாம இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி ஒரு நேரம் படிப்போம். அது ஒரு முக்கியமான இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்ச ஒரு எக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம் தான் அக்கபா. அக்கபா என்ற இடத்துல 2 முறை மதீனாலேருந்து வந்து சிலர் ஒப்பந்தம் பண்ணினாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். நாங்கள் அதை தெளிவாக பிறகு படிப்போம். அப்போ இந்த ஹிஜ்ரத்தின் போது முக்கியமான ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. என்னென்னா, ரசூலுல்லாஹ் அலி பின் அபி தாலிபா அவங்களோட படுக்கையில் அப்படியே படுக்க போட்டுவிட்டு என்ன செஞ்சாங்கன்னா, இவங்க அந்த ஹிஜ்ரத் போனாங்க. அதனால் காபிர்கள் வந்து பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட படுக்கையில் அலி பின் அபி தாலிப் படுத்து கிடந்தாங்க. அது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு வரலாறு. பிரபல்யமாக இந்த பேச்சாளர்கள்லாம் பேசுவாங்க. அது ஒரு சஹீஹான ஒரு வரலாறு இல்லை. ஆனால் அலி பின் அபி தாலிப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போய் சில அந்த அதே வருஷமே போயிட்டாங்க. ஒரு சில மாதங்களுக்கு பிறகு போனாங்க அப்படின்னு வருது. எதுக்கு நின்றாங்கன்னா, ரசூலுல்லாவை நம்பி ஒப்படைக்கப்பட்ட நிறைய அமானிதங்கள் இருந்தது. அந்த அமானிதங்களை காபிர்கள் என்னதான் ரசூலுல்லாவை எதிர்த்தாலும் கூட நம்பிக்கை விஷயத்தில் அவங்க என்ன செய்யல, பயப்படலை. அதாவது கடைசி மூமெண்ட் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட காபிர்களுடைய அமானிதங்கள் இருந்தது. அந்த அமானிதங்களை எல்லாம் பொறுப்பளிக்குமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை நியமிச்சாங்க அப்படின்றத நாங்கள் பார்க்கணும். அப்போ இது முக்கியம். மக்கா வாழ்க்கையில் அவனோட வரலாற்றில் நிறைய விஷயங்கள் இருக்காது. காரணம் அவங்க பெரிய ஏஜாக இருக்கிறது. ஆனால் எல்லா கட்டத்திலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கூட இருந்தார்கள். அந்த 3 வருஷங்கள் சாப்பாடு இல்லாமல் அபு தாலிப் கோடைன்னு சொல்லுவாங்க, அதில் தடுத்து வைக்கப்பட்ட நேரத்தில் கூட அலி பின் அபி தாலிப் இருந்தாங்க. எல்லா விதமான சோதனைகளின் போதும் ரசூலுல்லாவோட இருந்தாங்கன்ற அந்த பொதுவான வரலாறு இருந்தாலும் கூடுதலாக ரசூலுல்லாவோட அந்த வரலாற்றில் அந்த ஹிஜ்ரத்தில் இருந்தால் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹைலைட் பண்ணப்படுவாங்க, முக்கியமாக பேசப்படுவாங்கன்றதை பார்க்கணும். அதில் முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்னது போல ரசூலுல்லாவுடைய அந்த மகள் ஃபாத்திமத்து ஜஹரான்னு சொல்லுவாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பலர் திருமணம் முடிச்சு கேட்டாங்க, நபித்தோழர்கள். குறிப்பாக அபூபக்கரும் கேட்டதான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களோட மகளை முடிச்சுட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாவுடைய மகளை முடிக்கிறது கேட்டதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அப்போ நபியுடைய அந்த மருமகனா போகிறதுக்கான அந்த உறவை பலப்படுத்துகிற நோக்கத்திலையும் திருமணங்கள் நபியும் முடிச்சுக்கிறாங்க, நபித்தோழர்களும் அந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கல. காரணம், அந்த வயது பொருத்தப்பாடு. ஒரு தந்தை விரும்பினா தான், அது யாராக இருந்தாலும் நான் இவ்வளோ முக்கியமான நாள் உங்களோட பிள்ளைய கல்யாணம் முடிச்சு தான் கேட்குறேன், நீங்கள் அப்படி இல்லைன்னு சொல்லலாமா? இல்லை, அது ஒரு தந்தை விரும்பினா தான். எவ்வளோ முக்கியமானாலும் தந்தை தான் டிசைட் பண்ணணும். லானிக்காக இல்லா பி வலி இல்லாமல் திருமணம் இல்லை, அவரோட சம்மதம் இல்லாமல் நடக்கவும் முடியாது. அதுக்காக பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் முடிக்கக்கூடாது, அது அடுத்த பிரச்சனை. அப்போ ரசூலுல்லாஹ் எப்போ இந்த திருமணத்தை ரசூலுல்லாஹ் முடிச்சு கொடுக்குறாங்க அலி பின் அபி தாலிபுக்கு, அதாவது பத்ர் யுத்தம் முடிந்த பிறகு அலி பின் அபி தாலிபு கிட்டத்தட்ட 25 வயதாக இருக்கும்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 15 வயதாக இருக்கு. அப்போ அவங்க 2 பேருக்கு இடையில எத்தனை வயசு வித்தியாசம்? 10 வயசு வித்தியாசம். இப்போ நீங்கள் அலி பின் அபி தாலிப் 63 வயது கிட்டத்தட்ட அவங்க மௌத்தாகிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலத்துக்குள்ள மௌத்தாகிறாங்க. கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு வயது கிட்டத்தட்ட ஒரு அன்னளவாக 40 சொச்சம் இருக்கும் ஃபாத்திமா நாயகி வஃபாத் ஆகிற நேரத்தில். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட பல பெண்களை என்ன செஞ்சுக்கிறாங்க, அலி பின் அபி தாலிப் திருமணம் முடிச்சுக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள திருமணம் முடிச்ச நேரத்தில் அலி பின் அபி தாலிப் இன்னொரு திருமணம் முடிக்கல. காரணம் என்னன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் அது சம்பந்தமாக சில ஒப்பந்தங்கள் செய்திருந்தார்கள் என்று ஹதீஸ்களை பார்க்கும்போது நமக்கு விளங்க முடியும். அதே நேரத்தில் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு அபூ ஜஹலுடைய ஒரு மகளை அலி பின் அபி தாலிப் திருமணம் முடிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை செஞ்சாங்க. இந்த செய்தி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கேள்விப்படும். புகாரில் நீங்கள் 3729 இலக்கத்தில் இந்த செய்தியை பார்க்கலாம். அந்த எப்படின்னு சொன்னால், மிஸ்வர் இப்னு மஹ்ரமா சொல்கிறாங்க, இன்ன அலியன் ஹத்ப பின்த் அபி ஜஹல், அதாவது அலி பின் அபி தாலிப் அபூ ஜஹலுடைய மகளை எப்படி ஃபாத்திமா இருக்கும்போது, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது மக்கா வெற்றிக்கு பிறகு திருமணம் முடிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் செஞ்சாங்க. அப்போ உடனே இந்த செய்தி ஃபஸமிஅத் பிதாலிக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே ஃபஅத்தத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து ஃபகாலத் யஸ்அமு கௌமுக அன்னக லா தக்லப் லிபனாத்தி, மக்கள் எல்லாம் பேசிக்கொள்றாங்க, உங்களுக்கு அந்த உங்களோட பிள்ளைகள் விஷயத்தில் உங்களுக்கு கோபம் வராதாமே. அதாவது ஒரு இன்டெரக்டாக அந்த விஷயத்தை சொல்கிறாங்க, உங்களோட பிள்ளைகள் விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டு உள்ள விஷயத்தில் உங்களுக்கு கோபம்னா வராதுன்னு மக்கள் எல்லாம் கருதுகிறார்கள் அப்படின்னு விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ என்ன விஷயம், வஹாதா அலியுன் நாகிஹுன் பின்த் அபூ ஜஹல், அபூ ஜஹலுடைய மகளை திருமணம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, முடிக்க போறாராமே, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க. ஃபகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸமிஅத்துஹு ஹீன தஷஹத, ரசூலுல்லாஹ் எழும்பி மிம்பர்ல என்ன செய்றாங்கன்னா, அந்த இதெல்லாம் உரை நிகழ்த்துறதுக்கு முன்னுக்குள்ள அந்த தஷஹுதை சொல்லி போட்டு அம்மா பாத்
சொன்னாங்க, அன்கஹத்து அபுல் ஆஸ், அபுல் ஆஸுக்கு நான் என்னுடைய மகளை, யார், ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா முடிச்சு அபுல் ஆஸ் ஒரு நபித்தோடு முடிச்சார். அபுல் ஆஸ் பெரிய ஒரு வரலாறு உங்களுக்கு தெரியும். இந்த அபுல் ஆஸ் என்பவருடைய வரலாற்றில் அவர் வந்து பத்ர் போர்க்களத்தில் அந்த காவிர்களோட கலந்து கொள்றார், கலந்து அவர் கைதியாக பிடிக்கப்படுறார். படிச்சிருப்பீங்க அந்த வரலாற்றை. ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா மக்கால இருக்கிறாங்க. அதாவது ஹிஜ்ரத்து போன நேரத்தில் மகள் ஜெய்னப் போகல, மக்கால இருக்கிறாங்க. பத்ர் போர் நடக்குது. அந்த நேரத்தில் பத்ர் போர்க்களத்தில் காபிர்களுடைய தரப்பில் அபுல் ஆஸ் வாரார், யார், ரசூலோட மருமகன், கைதியாக பிடிக்கப்பட்டாச்சு. பிடிக்கப்பட்டு மதீனாவுக்குள்ள கொண்டு போனால் இப்போ கைதிகள்கிட்ட எதையாவது பிணையாக வாங்கிட்டு நம்ம என்ன செய்வோம், அவங்கள விடுதலை செய்வோம்னு ஒரு முடிவெடுக்கப்பட்டு எல்லாரும் அவங்களோட தரப்பில் உள்ள பிணையை கொண்டுட்டு வராங்க. பார்த்தா அபுல் ஆஸ் அவருக்காக என்ன வருதுன்னா ஒரு மாலையை கொண்டுட்டு வராங்க. அதாவது ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா கொடுத்து அனுப்பிக்கிறாங்க. பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்குறாங்க, ஹதீஜாவுடைய மாலை, தன் மனைவியுடைய மாலை. இந்த மாலையை கண்ட உடனே அழுதுட்டாங்க. இந்த மாலையை திருப்பி கொடுக்குறீங்களா அப்படின்றாங்க. யாரை சொல்லுங்க, நீங்கள் சொன்னால் கொடுக்காம இருப்பா. அபுல் ஆஸில் கையில் கொடுத்து சொன்னாங்க, இந்த இது மாலை மகளை அனுப்பிவிட்ருங்கன்னு. அப்புறம் மகள் வாராங்க. அப்புறம் ரொம்ப 6 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் என்ன செய்கிறாரு, அவர் வந்து தன்னுடைய அந்த ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட சேர்ந்து பிறகு ஒரு வருஷத்தில் அவங்க யுத்தத்தில் ஷஹீதாகிறாங்கன்ற பெரிய ஒரு வரலாறுலாம் இருக்கு. நம்ம அதை பிறகு படிக்கலாம். அப்போ இப்போ சொல்லிப்பட்டு சொல்கிறாங்க, ஒயின்ன ஃபாத்திமா சொல்கிறாங்க, நான் இப்படி கேள்விப்பட்டேன். ஆனால் அபுல் ஆஸ் வந்து அவருடைய அந்த உண்மையை பாதுகாத்துட்டாரு, அலி இப்படி நடக்க போறாருன்னு கேள்விப்பட்டேன். ஒயின்ன ஃபாத்திமத்த பகவத்துன் மின்னி, ஃபாத்திமா என்னுடைய சதை துண்டு. ஒயின்னி அக்ரஹு அன் யஸூஅஹா, அவங்களோட விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு தீங்கு நடப்பதை நான் வெறுக்கின்றேன். வல்லாஹி லா தஜ்தமிஉ பின்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ பின்து அதுவில்லாஹ், அல்லாஹ்ட தூதருடைய மகளும் அல்லாஹ்ட எதிரியுடைய மகளும் ஒரு மனிதருக்கு கீழே இருக்கிறத நான் விரும்பல. அபூஜஹலுடைய அவன் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, ஆனாலும் எதிரின்ற அந்த நாமம் இருக்கிறதால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூஜஹலுடைய மகளும் நபியுடைய மகளும் எப்படி ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொன்ன உடனே அலி பின் அபி தாலிப் அந்த ஐடியா விட்டுட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய திருமணம் முடிச்சாங்கன்றதை பார்க்குறோம். அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மூலமாக ரசூலுல்லாஹ், அதாவது அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஹசன் ஹுசைன், அதே மாதிரி முஹ்சின் என்ற ஒரு குழந்தை. முஹ்சின் வந்து சின்னத்திலே மூத்தா போயிடுறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு உம்மு குல்சூம் என்ற ஒரு பெண் இருந்தாங்க. அந்த உம்மு குல்சூமத்தை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பிறகு திருமணம் முடிச்சாங்க. யார், அலி பின் அபி தாலிபுடைய மகள் உம்மு குல்சூம் முடிக்கிறாங்க. அதே மாதிரி ஜெய்னப் என்ற ஒரு பெண்ணும் இருந்தாங்க, மகளும் இருந்தாங்கன்றதை பார்க்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய பேர பிள்ளைகளை பார்க்கணும். இதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமா, அந்த அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கும்போது திருமணம் முடிக்கலைன்னாலும் அதன் பிறகு கிட்டத்தட்ட அதாவது ஒரு 8 பெண்களை ஒரே நேரத்தில் 8 பெண்களை திருமணம் முடிச்சாங்கன்னு நம்ம விளங்கிடக்கூடாது. சில நேரம் பெண்கள் மௌத்தாகி இருக்கலாம், சில நேரம் சிலவங்க தலாக் பண்ணப்பட்டிருக்கலாம். 8 பேரை திருமணம் முடிச்சதாக வரலாற்றில் பார்க்குறோம். அதாவது உம்முல் பனீன் பின்து ஹிசாம் அல் கிலாபியா என்ற ஒரு பெண், லைலா பின்து மஸ்ஊத் தைமியா என்ற ஒரு பெண், உம்மு ஹபீபா பின்து ஜம்ஆ அந்த ஒரு பெண், அதே மாதிரி உம்மு சஅத், அதே மாதிரி அஸ்மா பின்து உமைஸ். அஸ்மா பின்து உமைஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா அலி பின் அபி தாலிபுடைய சகோதரர் ஜாஃபர் பின் அபி தாலிப் அவங்களோட மனைவி. ஜாஃபர் பின் அபி தாலிப் கொலை செய்யப்பட்ட பிறகு அந்த பெண்ணை வந்து அபூபக்கர் சித்திக் முடிக்கிறார். யார், அஸ்மா பின்து உமைஸ். அஸ்மா என்ற ஒரு பெண் வந்து மகளாகவும் அபூபக்கர் சித்திக் இருந்தாங்க. இந்த அஸ்மா பின்து உமைஸை திருமணம் முடிக்கிறாங்க. அவங்கள திருமணம் முடிச்சு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு புள்ள கிடைச்சது. அவர் முஹம்மது பின் அபி பக்கர். இந்த முஹம்மது பின் அபி பக்கர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போன பிறகு அதே பெண்ணை தன்னுடைய சகோதரர் திருமணம் முடித்ததுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முடிச்ச அதே பெண்ணை அலி பின் அபி தாலிப் முடிக்கிறார். இந்த அலி பின் அபி தாலிப் முடிச்சதுக்கு பிறகு இந்த அபூபக்கர் சித்திக்குடைய மகன் முஹம்மது பின் அபூபக்கர் இருக்கிறாரு, அவர் அலி பின் அபி தாலிப் கிட்ட தான் வளர்றாரு. இந்த முஹம்மது பின் அபி தாலிப் தான் உஸ்மான் பின் அஃபானுடைய கொலையில சம்பந்தப்பட்டாருன்னு வரலாற்றில் ஒரு குற்றம் சொல்லுவாங்க. அது நாம இன்ஷா அல்லாஹ் பிறகு பார்ப்போம். அது வந்து சில தெளிவாக பேச வேண்டிய ஒரு விஷயம். அப்ப இப்படி அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏனைய அந்த மனைவி ஊடாகவும் குழந்தைகள் இருந்தது என்றதை நாங்கள் பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இந்த உம்முல் பனீன்ற அந்த தாயார் மூலமாக அப்பாஸ் இப்னு அலி என்ற ஒரு குழந்தை இருந்தது, ஜாஃபர் பின் அலி என்று சொல்லி குழந்தை இருக்குது, அப்துல்லாஹ் பின் அலி, உஸ்மான் பின் அலி எல்லாம் அந்த நபித்தோழர்களுடைய பேரை தான் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி லைலா என்ற அந்த பெண்ணின் மூலமாக உபைதுல்லாஹ் பின் அலி, அபூபக்கர் பின் அலி இப்னு அபி தாலிப், அதே மாதிரி ஹபீபா என்ற பெண் மூலமாக உமர் பின் அலி, அதே மாதிரி ருக்கையா பின் அலி, அதே மாதிரி உம்மு சாத் என்ற பெண் மூலமாகவும் இப்படி நிறைய குழந்தைகள் இருந்தாங்கன்னு வரும். அந்த விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் பிறகு கூட படிச்சு கொள்ளலாம். அப்போ அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கான சிறப்புகள் சம்பந்தமாக நாங்கள் கொஞ்சம் பார்க்கணும். முக்கியம் என்ன காரணம்டா, நபித்தோழர்களுடைய சிறப்பை நம்ம சரியாக விளங்கினா
நபித்தோழர்களை பற்றி பேசுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குதான்னு வழங்கிக்கொள்ளலாம். இப்போ நம்ம சாதாரண நம்மளோட பாப்பாவை பற்றி உண்மையாகவே ஒரு தப்பு இருந்தால் கூட வெளியில் போய் நம்ம பேச மாட்டோம். பேசுவோமா? பாப்பாட்ட ஒரு தப்பை கண்டுட்டப்பா, ஊருடைய ஃபேஸ்புக்கில் எல்லாம் எழுதி நம்ம பாப்பா எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு நம்ம பேசுவோமா? ஒரு சரியான புள்ளன்னா பேச மாட்டான். அப்போ பாப்பாவையே பேச மாட்டோம்டா. இந்த மார்க்கத்தின் ஆதாரமாக இருந்த நபித்தோழர்கள் விஷயத்தில், அதுவும் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்கள் விஷயத்தில் நாங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கு நமக்கு தகுதி இருக்குதா? முதலாவது நபித்தோழர்களுடைய அந்த விஷயத்தை பாருங்க. அந்த அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு சம்பந்தமாக வரக்கூடிய சில சிறப்புகள், அதில் முக்கியமாக உங்களுக்கு தெரியும், நாம் பல சம்பவங்களை சொன்னோம். குறிப்பாக அலி பின் அபி தாலிபை பொறுத்தவரையும் அவர் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் நம்ம சொல்லுவோம். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். முஹாஜிரீன்கள் அதாவது ஹிஜ்ரத் செய்தவர்களிலும் அன்சார்களிலும் முந்தி சென்றவர்கள், வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் அவர்களை நல்ல விதமாக பின்பற்றியவர்களிலும் அல்லாஹ் சொல்றான், ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அப்ப அல்லாஹ் பொருந்திக் கொண்ட ஒரு சமுதாயம். குறிப்பாக அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட யாரு? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிக்கட்டும், அலி பின் அபி தாலிப், அபூபக்கர் சித்திக், உஸ்மான் பின் அஃபான், ஆரம்ப ஆட்கள். ஏன்னா ஸைத் பின் ஹாரிஸா, இப்படி அந்த ஆரம்பத்தில் நீங்க சொல்லலாம். முஸ்அப் பின் உமைர் போன்ற கஷ்டமான நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களே, இவங்க அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் சொல்லுவாங்க. இவர்களும் இவர்களை பின்பற்றியவர்களும் அல்லாஹ் சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அல்லாஹ் பொருந்திக் கொண்ட ஒரு சமுதாயத்தை நாங்க என்ன செய்யறாரு? விமர்சனமாக, கேவலமாக, அது அல்லாஹ்வை இன்னும் சொல்றதா, அலி பின் அபி தாலிப் ஒரு மிக நம்பிக்கைக்குரிய ஒரு நபித்தோழர், நேர்மையான ஒரு நபித்தோழர். அவர் உங்களுக்கு தெரியும், அரபுகளில் மிக குறைவான ஆட்கள் தான் எழுத்தறிவு உள்ளவர்கள். அலி பின் அபி தாலிப் குத்தாபுல் வஹி எழுதக்கூடிய ஒருவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும், ஹுதைபியா உடன்படிக்கையின் போது மக்காவுக்குள்ள போக முடியாது என்று காவிர்கள் தடுத்தாங்க. அடுத்த வருஷம் வாங்க, உங்களுக்கு 3 நாள் தவணைண்டாங்க. அந்த நேரத்தில் காவிர்களுக்கும் ரசூலுல்லாஹுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் நடக்குது. அந்த ஒப்பந்தத்தை எழுதுற அந்த காத்திப் யாரு? அலி பின் அபி தாலிப். அதுல ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. என்னன்னா, ஒப்பந்தத்தில் யார் யாருக்கு இடையில ஒப்பந்தம்? அதாவது மக்கத்து அந்த காவிர்களுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹுக்கும் இடையில உள்ள ஒப்பந்தம்னு சொல்லி எழுதப்படுது. காவிர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? முஹம்மது இப்னு அப்துல்லான்னு போடுங்க, நீங்க அப்துல்லாவுடைய மகன் முகமது, அதுல நாங்க உடன்பாடு. முஹம்மது ரசூலுல்லான்னு எப்படி போடுறது? நீங்க ரசூலுல்லா தான், நாங்க எப்படி உங்களை மக்காவுக்குள்ள வரவிடாம தடுக்க முடியும்? அதனால ரசூலுல்லாவை எடுத்துருங்க. அலி பின் அபி தாலிப் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை எடுத்துருங்க, நான் நீக்க மாட்டேன். இவன் சொன்னா எனக்கு என்ன போச்சு, நான் ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு எந்த விதமான ஒரு கட்டத்திலும் மிக வீரமாக தைரியமாக இருந்தவர் தான் நபித்தோழர் அலி பின் அபி தாலிப். இன்னும் சொல்ல போனால், அலி பின் அபி தாலிப் விஷயத்துல யாராவது கோளாறுன்னு சொல்லி குறை சொன்னாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய தர்பியாவை குறை சொல்றாங்கன்னு அர்த்தம். அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு பொருத்தம் இல்லாத ஒருவருக்கு தன்னுடைய மகளை திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாங்கன்ற அந்த குறை சொன்னாங்கன்ற ஒரு அர்த்தம் வரும். அவருடைய வளர்ப்புல ஒரு கோளாறு என்று நபித்தோழர்கள் குறிப்பாக தன்னுடைய மடியில் வளர்ந்த ஒரு புள்ளதான் அலி பின் அபி தாலிப். அது மாத்திரமல்ல, பத்ர் போர்க்களத்தில் பத்ரில் கலந்து கொண்ட ஒருவர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பத்ர் போர்க்களத்தில் நீங்கள் யஅமலு மா ஷிஅ்தும், நீங்கள் விரும்பியதை செய்யலாம், அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான்னு சொன்ன ஒரு நபித்தோழர். அவருடைய விஷயத்துல நாம ஏதாவது தப்பா பேசணும். தமிழ் உலகத்துல சில அறகுறைகள் இன்றைக்கு இதை மிக மோசமான ஒரு விமர்சனம் பண்றாங்க. அலின்னு சொன்னா அவர் உஸ்மான கொலை செஞ்சதுக்கு அவர் சம்பந்தம் தான், அவர் எல்லாம் சேர்ந்து தான் செஞ்சாரு, அவர் அநியாயம் பண்ணாரு, அவர் ரசூலுல்லாஹ் குடும்பம்னு சொல்லி நடிச்சாரு, வேஷம் போட்டாரு, இப்படி மோசமான விமர்சனங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இலங்கையிலே ஒரு சில விளங்காத அறிவிலிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம அந்த விஷயங்களுக்காக, ஏன்னா சமூக வலைத்தளங்கள் என்பது எல்லாருக்கும் அப்பப்போ செய்திகள் வரக்கூடியது. ஒரு விஷயம் வரும்போது நமக்கு இந்த பின்னணி தெரியலைன்னா நாமளும் என்ன சரியா தானே இருக்குது, நல்லா தானே பேசுறாரு. ஏன்னா இன்னஃபில் பயானில சிஹ்ரா, பேச்சில சூனியம் இருக்குது. ஒரு ஆள் இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி காட்டுவார் பேச்சில, நல்லா தானே பேசுறாரு, எல்லாம் சமூகத்தை பத்தி பேசுறாரு, உலகத்தை பத்தி பேசுறாரு, மாஷா அல்லாஹ் அப்படின்னு எல்லாத்தோடையும் ஒண்ணா இதே சேர்த்து விடுவாங்க. அலி பின் அபி தாலிப் நாமும் நீங்க மாதிரியான ஒரு ஆள் அல்ல, அல்லாஹ்வால உத்தரவாதப்பட்டவர்கள், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள், ரலியல்லாஹு அன்ஹும் என்று சொல்லப்பட்டவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு, ரசூலுல்லாஹ்விடத்தில் வளர்ந்தவர்கள், முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். மிகவும் கவனமாக அந்த விஷயத்தில் இருக்கணும். அதாவது பத்ர் போர்க்களத்தில் அதாவது 3 நபர்கள் அந்த யுத்தத்துக்கு முதல்ல 3 பேரை இறக்கினாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அதே மாதிரி உபைதா இப்னு ஹாரிஸ், அலி பின் அபி தாலிப். இந்த 3 பேர் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு போய் ஃபைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் யுத்தம் சூடு பிடிக்குது. அந்த 3 பேர் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹாதானி ஹஸ்மானி, இந்த 2 கூட்டங்கள் இருக்குது, இவங்க 2 பேரும் அதாவது சண்டை பிடித்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரா அல் ஹஜ்ஜில் 19வது வசனத்தில் சொல்லி காட்டுறான்.
இந்த 3 பேர் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவங்களுக்கு சம்பந்தமாக பிரத்யேகமாக ஒரு குர்ஆன் வசனம் இறங்கப்பட்டது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. புகாரில 3966 இலக்கத்தில் இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். அப்ப அது மாத்திரம் இல்ல, ஒரு முறை சஹீஹ் முஸ்லிம்ல 4807 தமிழ் இலக்கத்தில் நீங்க இதை பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, "ஹரஜ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதாத்தன் வ அலைஹி மிர்துன் முரஹலும்." அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருப்பு ஒரு போர்வையை போர்த்திக்கிட்டு, அதாவது அந்த ஒட்டகத்தின் அந்த மந்தை அடையாளம் போடப்பட்ட ஒரு கருப்பு போர்வையை போத்திக்கிட்டு போனாங்க. அந்த நேரத்தில் வந்து ஃபஜா அல் ஹசன் இப்னு அலி ஹசன் ரலியல்லாஹு வராங்க. அப்ப அது அந்த போர்வைக்குள்ள நுழைச்சுட்டாங்க. சும்மா ஜா ஹுசைன் வராங்க, அவங்களையும் போர்வைக்குள்ள நுழைச்சிட்டாங்க. பிறகு ஃபாத்திமா வருகிறார்கள், அவங்களையும் அந்த போர்வைக்குள்ள நுழைச்சாங்க. சும்மா ஜா அலியும், பிறகு அலி பின் அபி தாலிப் வராங்க, ஃபஅத்கலஹு, அவங்களையும் அந்த போர்வைக்குள்ள நுழைச்சு சும்மா கால் சொன்னார்கள், இன்னமா யுரீதுல்லாஹு லியுஸ்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ், அல்லாஹ் தஆலா அசிங்கத்தை இவர்களை விட்டும் போக்க விரும்புகிறான். அஹ்லல் பைத், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லுல் பைத் அவர்களுக்கு வயுத்தஹிரக்கும் தத்ஹீரா, அவர்களை அதாவது தூய்மைப்படுத்த விரும்புகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரில் வந்திருக்கிறது. அப்ப எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மிக நெருக்கமான ஒரு உறவு, எல்லா தருணத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த ஒரு உறவு, அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கின ஒரு உறவு, அல்லாஹ்வுடைய தூதர் ஈமானுக்கு சாட்சி சொன்ன ஒரு உறவு, ரலியல்லாஹு அன்ஹும் என்று அல்லாஹ் உத்தரவாதப்பட்ட ஒரு உறவு. அந்த ஒரு மகத்தான ஒரு மனிதருடைய விஷயத்தில் மிக கேவலமான முறையில் ஒரு சாரார் அன்று செய்தார்கள். யார்? அவங்க தான் ஹவாரிஜிகள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு கூட்டத்தை பற்றி, எந்த அளவுக்கு அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க சாதாரணமாக ஒரு பாவத்தில் ஈடுபட்டவங்க, விபச்சாரம் அல்லது மத்த அந்த மாதிரி ஆட்கள் பேசல. அன்னைக்கு அலி பின் அபி தாலிப் காஃபிர்னு சொன்னவங்க யார் தெரியுமா? தஹ்கிரூன ஸலாத்தக்கும் மஅ ஸலாத்தி, அவங்களோட தொழுகையை உங்களோட தொழுகையோட கம்பேர் பண்ணி பார்த்தா, ஒப்பிட்டு பார்த்தா உங்க தொழுகையை நீங்கள் கொஞ்சமாக நினைப்பீர்கள், உங்க நோன்பை கொஞ்சமா நினைப்பீங்க. அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், அவ்வளவு அழகான அமல் செய்தவர்கள் அலி காஃபிர்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். ஏன்? அவங்க வசனங்களை தவறாக விளங்கி கொண்டார்கள், செய்திகளை தவறாக புரிந்து கொண்டார்கள். இதன் காரணமாக அலி காஃபிர்னாங்க, முஆவியா காஃபிர்னாங்க. நஊது பில்லாஹி மின்ஹா. அதே மாதிரி மறுபக்கத்தால் அலி கடவுள்னு சொல்லி ஒரு கூட்டம் சொன்னாங்க. எனவே இவங்களைத்தான் இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு காஃபிர்னு சொன்ன இந்த கவாரிஜிகளை நஹர்வான் என்ற ஒரு யுத்தம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட 4000 பேர் அந்த யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டார்கள் கவாரிஜிகள் என்பதை பார்க்கிறோம். எனவே நாங்கள் மிக கவனமாக இருக்கணும். சஹாபாக்கள் விஷயத்தில் யாராவது விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சா கண்ணை மூடிக்கிட்டு சொல்லுங்க, அவன் வழிகட்டில் இருக்கிறான்னு சொல்லு. ஏன்னா சஹாபாக்களை பொறுத்தவரையும் அதுக்காக அவங்க மனித தப்பே செய்யாதவர்கள் இல்லை. நபித்தோழர்கள் தப்பு செஞ்சா அவங்க அந்த தப்புல நடந்து கொள்ற முறைக்கும் நாங்க தவறு செஞ்சுட்டு தவறுல நடக்கிற முறைக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு நபித்தோழர் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு வாரான், யா ரசூலல்லாஹ் என்னை நீங்க தூய்மைப்படுத்துங்க, யார சொல்லலாம்னா என்ன தூய்மைப்படுத்த, விபச்சாரம் பண்ணிட்டேன், என்னை கொன்றுங்கன்றாங்க. யாராவது அப்படி போவோம், விபச்சாரம் பண்ணிட்டோம், நம்ம கொலை குற்றத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம், என்னை கொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஒரு பெண்மணி வராங்க, என்னை கொல்லுங்க, நபித்தோழர்கள் அதனால சொன்னாங்க, நீங்க ஒரு உகது மலை அளவுக்கு நீங்க தர்மம் கொடுத்துக்கிற ஒண்ணுதான், அவங்க ஒரு கையளவுக்கு கொடுக்கிற ஒண்ணுதான். ஏன்னா அவங்களோட பெருமானம் வேற. இந்த வஹியை, இந்த வேதத்தை, அல்லாஹ்வுடைய இந்த தீனை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் தெரிவு செஞ்ச ஒரு சமுதாயம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்கள், மிக முக்கியமானது. இதே மாதிரி அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஹைபர் போர்க்களத்தில் ஒரு விஷயம் நடக்குது. ஹைபர் போர்க்களம் எப்போ நடந்தது? ஹிஜ்ரி 7, அதாவது வந்து ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஹுதைபியா உடன்படிக்கை முடிஞ்சு ஹைபர் யுத்தம் நடக்குது. இந்த ஹைபர் யுத்தம் யாருக்கு நடந்ததுன்னு சொன்னால், இந்த யூதர்களுக்கு எதிராக நடந்த ஒரு யுத்தம். அதாவது மதீனாலேருந்து கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு கிராமம், அது ஒரு விவசாய கிராமம். இந்த யூதர்களுடைய வேலை என்ன தெரியுமா? இன்றைக்கு என்னத்தை செய்கிறாங்களோ அன்றைக்கு அதான் செஞ்சாங்க. இவங்க நல்ல புட மாதிரி வந்து ரசூலுல்லாவோட சமாதான ஒப்பந்தம் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், மதீனாவை சுற்றி பனு குறைலா, பனு கைனுகா, பனு நதீர் போன்ற பிரதேசங்கள் எல்லாம் யூதர்கள் வாழ்ந்தாங்க. ஒரு புறத்தில் ரசூலுல்லாவோட சமாதானம் பண்ணினாங்க, மறுபுறத்தில் என்ன செஞ்சாங்கன்னா காபிர்கள்ட்ட போய், என்ன நீங்க விட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க, அவன் வர வர வளர்ந்துட்டு போறாங்களே அப்படின்னு இங்கிட்டால போட்டு கொடுத்தாங்க. நயவஞ்சகர்களை என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் உறவு வச்சுக்கிட்டு நயவஞ்சகர்களை கொலை போட்டாங்க. நீங்க இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, போருக்கு போகாதீங்க. உஹது போர்க்களை பின்னடைவுக்கு பின்னால இருந்தவர்கள் யூதர்கள். அது மாத்திரமல்ல, அஹ்ஸாப் யுத்தம் கேள்விப்பட்ட ஹந்தக், மதீனாவின் எல்லைகள் புறமாக அகல் தோண்டப்பட்ட ஒரு யுத்தம். அந்த யுத்தத்துக்கு பின்னணியில் இருந்தவர்கள் இந்த யூதர்கள். ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் ஒன்றும் செய்யலை. எப்போ இந்த மக்காவில் உள்ள அந்த மோசமான முஷ்ரிக்குகளோட சமாதான ஒப்பந்தம் பண்ணியாச்சு, போ ஹுதைபியா உடன்படிக்கை முடிஞ்சு, இது ஒரு போர் நடக்காதங்க. அதனால என்ன செஞ்சாங்கடா, ரைட், இப்போ ஒரு சரியான ஒரு சாதகமான நிலைமை, இந்த யூதர்களுக்கு ஒரு பாடத்தை கொடுக்கும். ஏன்னா இவங்க என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சாங்க, முஸ்லிம்களுக்கு எதிராக சுற்றி உள்ள அந்த அகல் போர் நடக்கிறதுக்கு மெயின் காரணம் இவங்க தான். அகல் இந்த காவிர்களை போய் கொலை போட்டாங்க.
அதே மாதிரி முஸ்லீம்களோட செஞ்ச அந்த ஒப்பந்தத்தை பனு குறைதா பனு நதியில் இருந்த யூதர்களை மீறுங்கன்னு சொல்லி தூண்டின இந்த ஹைபரில் உள்ள யூதர்கள் தான். இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்யவும் தான் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு அவங்களோட யுத்தம் பண்ணினாங்க. இஸ்லாமிய வரலாற்றில் நிறைய படிக்க வேண்டிய விஷயங்கள். அந்த யுத்தத்தில் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சிறப்பு சம்பந்தமான ஒரு செய்தி. அதாவது இந்த சொன்னாங்க முதல் நாள் ல உஅத்தியன் ஹாதிஹி ராயத் ரஜுலன், நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம மோசமானவன், மோசடிக்காரன், நடிச்சான், வேஷம் போட்டான் என்று ஒரு வார்த்தை இந்த நபித்தோழர்கள் மேல ஒருத்தன் சொல்றான்டா, அவன் எவ்வளவு மோசமான அடு பாதாளத்தில் அவன் வழிகட்டில் இருக்கிறான்னு நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். சொல்றேன் எப்படி சொல்றாங்க, ல உஅத்தியன் ஹாதிஹி ராயத் ரஜுலன், இந்த கொடியை நாளைக்கு நான் ஒரு மனுஷனுக்கு கொடுக்க போறேன், யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அந்த மனிதர் யார் தெரியுமா, அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர் விரும்புவார். எப்படி வேற அறிவிப்பு, அவரை அல்லாஹ் விரும்புவான், அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர் விரும்புவார். யஃப்தஹுல்லாஹு அலா யதைஹி, அல்லாஹ் அவருடைய கரத்துல இந்த ஹைபர்ல வெற்றியை கொடுக்க போறான். கால உமர் இப்னு கத்தாப் சொல்றாங்க, மா அஹ்பப்துல் இமாரத இல்லா யௌமைஹி, அன்றைய தினத்தை போல நான் தலைமைத்துவத்தை ஆசைப்படல, எனக்கு அன்றைக்கு இந்த பொறுப்பு எனக்கு தரமாட்டாங்களா என்று அன்றைய தினத்தை தவிர தலைமைத்துவத்துக்கு நான் ஆசைப்படவில்லை. ஏன் தலைமைத்துவத்துக்கு அன்றைக்கு ஆசைப்பட்டாங்க? 2 அடையாளம் சொன்னாங்க. அந்த மனிதரை அல்லாஹ் விரும்புவான், அல்லாஹ் ரசூலை அவர் விரும்புவார், அவருடைய கையில் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான்னு அடையாளம் சொன்னாங்களே, அதனாலதான் சொன்னாங்க அந்த விஷயம் எனக்காக இருக்கட்டுமே, அந்த சிறப்பு எனக்கு கிடைக்கட்டும் என்றதுக்காக வேண்டி மா அஹ்பப்துல் இமாரத இல்லா யௌமைதின் கால ஃபதசாவர்துலா, நான் கொஞ்சம் அப்படி ரசூலுல்லாஹ் அந்த தெரியுற மாதிரி என்னை நான் அப்படி காட்டிக் கொண்டேன், நான் எட்டியெல்லாம் பார்த்தேன், எனக்கு தரமாட்டாங்களா என்பதற்காக வேண்டி நாங்கள் அப்படி செய்தேன். ரஜான் உதுஅலஹா, என்னை அழைப்பார்களோ என்பதற்காக ஆசைப்பட்டேன். கால ஃபதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி இப்னு அபி தாலிப், அலி இப்னு அபி தாலிப் எங்கன்னு கேட்டாங்க. பார்த்தா அந்த நேரம் அலி இப்னு அபி தாலிப் இல்லை. பார்த்தா அவருக்கு இந்த கண்ணில் ஒரு வருத்தம். உடனே ரசூலுல்லாஹோட உமிழ் நீரை வச்சு அந்த கண்ணை உடனே என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பரக்கத்தை கொண்டு அந்த நோய் குணப்படுதுன்னு நம்ம பார்க்கிறோம். புகாரில முஸ்லிம் செய்தியை பார்க்கலாம். அப்ப அந்த நேரத்தில் கொடியை கொடுக்குறாங்க. கால சொன்னார்கள், இல் இம்ஷி வலா தல்தஃபித், போ நட, திரும்பி பார்க்காதே, ஹத்தா யஃப்தஹ் அல்லாஹு அலைக, அல்லாஹ் உனக்கு வெற்றியை தரும் வரைக்கும் போய் போராடி என்று சொன்னார்கள். அப்ப ஃபசார அலியுன் ஷைஅன், அலி இப்னு அபி தாலிப் கொஞ்சம் தூரம் போறாங்க. ரசூல் என்ன சொன்னாங்க, திரும்பி பார்க்காத போடுதானே சொன்னாங்க, திரும்பி பார்க்கல. சும வகஃப் வலம் யல்தஃபித், திரும்பி பார்க்காம அப்படி நின்றாங்க. ஃபஸரஹ் யா ரசூலல்லாஹ் அலா மாதா உகாத்திலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே போராட சொன்னீங்க, எதற்காக நான் போராட வேண்டும் யா ரசூலல்லாஹ்? காத்திலுஹும் ஹத்தா யஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் போராட வேண்டும். அதே மாதிரி அவர்கள் தொழ வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும். அப்படி அவங்க செஞ்சிட்டாங்கன்னா எனக்கு இருந்து அவங்க தப்பிட்டாங்க. அலி பின் அபி தாலிப் போராடினாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம அலி பின் அபி தாலிபுடைய ரலியல்லாஹு அன்ஹு அந்த அந்த சிறப்பை பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அலி பின் அபி தாலிபுக்கும் இடையில ஒரு முரண்பாடு வந்து, இது உண்மையில இந்த சஹாபாக்களுக்கு இடையில வார முரண்பாடு, இந்த நாம சண்டை பிடிச்சிக்கிட்டு கோவிச்சுக்கிட்டு ஒரு ஆள் அங்கேயும் கல்வி தெரியுமே, அந்த மாதிரி இந்த அப்படியே நம்ம ஸ்டைலுக்கு டக்குனது பிரச்சனையே, அந்த ஊருக்குள்ள 2 பேர் சண்டை பிடிச்சாங்க, அந்த வெளுத்து விடுற மாதிரி, இப்படி ஒரு கற்பனையில சில பேர் அந்த பிரச்சனையை பார்க்கறது. இது அப்படி அல்ல. சஹாபாக்களுக்குள்ள வரக்கூடிய அந்த முரண்பாடு சில நேரம் அது அவங்களோட அந்த ஆர்வ மிகைப்பினால வரக்கூடியது. அநியாய உதாரணமா உஸ்மான் இப்னு அஃபான் கொலை செய்யப்பட்டாச்சு. அலி பின் அபி தாலிபை ஆட்சி தலைவராக நியமிச்சாங்க. உஸ்மான் இப்னு அஃபானுக்கு பிறகு ஆட்சியாளரே அலி பின் அபி தாலிப் தான். அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயம், அது வரலாற்றுக்குள்ள நுழைஞ்சு பேச வேண்டியது. அலி பின் அபி தாலிப் என்ன செய்யறாங்கன்னா, ஆட்சிக்கு வந்த உடனே நிலைமை மோசமாயிருக்கு. எடுத்தான் உடனே அந்த உஸ்மான் இப்னு அஃபானுடைய விஷயத்தில் ஈடுபட்டவங்களை கொல்றது, அந்த மாதிரி விஷயங்களை செய்ய, ஏன்னா அந்த நாட்டை முதலாவது ஆட்சியை ஸ்திரப்படுத்த வேண்டிய ஒரு தேவைக்கு சில விஷயங்கள் ஒரு அரசியல் ரீதியாக யோசிக்கும் போது தெரியும். அப்ப இதுல சில பிரச்சனைகள் வந்தது. என்னண்டா, ஒரு பக்கத்தால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட தலைமையில பஸ்ராவுக்குள்ள போறாங்க. அதான் ஜமல் யுத்தம்னு ஒரு யுத்தத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது யுத்தம் செய்ய போவல்ல, அது யுத்தமாக சில நயவஞ்சகர்களை ஆக்கினார்கள். அது ஒரு பிரச்சனை. இங்கிட்டு பக்கத்தால முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க இந்த உஸ்மான் இப்னு அஃபான் அவருடைய கொலைக்கு பழி வாங்காத வரைக்கும் நான் உங்களை ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உங்களோட பையத் செய்ய மாட்டேன்னு ஒரு முரண்பாடு போச்சு. இதை ரசூலுல்லாஹ் ஏற்கனவே இதை முன்னறிவு செஞ்சுட்டாங்க. அதாவது ஹசன் இப்னு அபி தாலிப் சொன்னாங்க, இவர் ஒரு செய்யதாக இருப்பார், 2 பெருங்கூட்டத்துக்கு மத்தியில் இவர் சமாதானம் பண்ணுவார், அப்படி ஒரு பிரிவு வரும் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவு. அது ஏற்கனவே ரசூலுல்லாஹ் சொன்னது. அப்படி ஒரு பிரச்சனை வந்தது. அப்ப அந்த நேரத்தில் அபூ சுஃபியான், அதாவது முஆவியா இப்னு அபி சுஃபியான் சொல்றாரு, நீங்க அலியை கொஞ்சம் திட்டலாமே அப்படின்னு சாத் இப்னு அபி வக்காஸ் சொல்றாரு. அப்ப இவரை திட்டல, அல்ல பாருங்க, இவரை திட்டல. இவருக்கு சொல்றாங்க எப்படின்னா, சாத் சொல்றாரு, அமர முஆவியா இப்னு அபி சுஃபியான் சாதன் ஃபகால், அவர் திட்டல, மாமனாக அந்த சுப்ப அபு துராப், அதாவது அபு துராப்னு சொல்லி அலி பின் அபி தாலிப் ஒரு பேர் இருக்கிறார். இந்த அபு துராபை நீ திட்டாம என்ன காரணத்துக்காக அப்படி இருக்கிறா, நீ திட்டலாம் தானே அப்படின்ற மாதிரி
முஆவியா கேட்கும்போது சொன்னாங்க, நான் 3 விஷயங்கள் அலி பின் அபி தாலிப் அலியுடைய விஷயத்தில் எனக்கு தெரியும். இந்த 3 விஷயம் எனக்கு கிடைச்சா ஒரு சிவப்பு ஒட்டகம் கிடைப்பதை விட பெருமதியானது. முஸ்லிம்ல நீங்க 4778 இலக்கத்துல இந்த செய்தியை பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் அலியை பத்தி 3 விஷயம் சொன்னாங்க. அது எனக்கு கிடைச்சா ஒரு சிவப்பு ஒட்டகம் கிடைப்பதை விட அதை நான் மிக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, அலி பின் அபி தாலிப் ரசூலுல்லாஹ் கலந்து கொண்ட எந்த யுத்தத்துக்கும் அவங்க பின்தங்கல, போகாம இருக்கிறது. எல்லா யுத்தத்திலையும் கலந்துக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் தபூக் யுத்தம் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 9ஆவது ஆண்டு நடந்த ஒரு யுத்தம். அந்த யுத்தத்துக்கு மட்டும் கூட்டிட்டு போகல. தபூக் என்பது மக்கள் மிக பெரும்பான்மை, பெரிய கிரௌட் ஒன்று. அதில் 3 நபித்தோழர்கள் பின்தங்கினாங்க. அவர்கள் ரசூலுல்லாஹ் கஅப் பின் மாலிக், அஸ்அத் பின் ஜுராரா போன்ற அந்த 3 நபித்தோழர்களை பேசாம 50 நாள் வச்சாங்கன்ற வரலாறுலாம் அந்த யுத்தத்தோட சம்பந்தப்பட்டது. அதில் அபு தாலிப், அந்த அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு மதீனாவில் வச்சுட்டான், நீங்க இருங்கன்னு. அலி பின் அபி தாலிபுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அது யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் பொம்பளை இவங்களை பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் வச்சுக்கிறீங்கன்ற மாதிரி அவங்களுக்கு அது ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கவும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஹல்லஃப்தனி மஅ நிஸா வஸ்ஸிபியான், பொம்பளைகள் பிள்ளைகளோட என்ன வச்சுக்கிறீங்க என்ன கேட்குறாங்க. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அமா தர்தா அன் தகூன மின்னி பிமன்சிலத்தி ஹாரூன மின் மூசா, அதாவது மூசாவோடு இருந்த ஹாரூனுடைய இடத்தில் நீங்க இருக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? புரியுதா உங்களுக்கு? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டி போகலையே, மூசா அலைஹிஸ்ஸலாம் தூசினா மலைக்கு போகும்போது ஹாரூன் நபியை வச்சுட்டு போனாங்க. அந்த ஸ்தானத்தில் அப்படின்னா ஒரு நபியுடைய அந்த ஸ்தானம், அந்த இடத்துல நீ இருக்கிறது உனக்கு ஆசை இல்லையா என்று கேட்டார்கள். இது எவ்வளவு பெரிய சிறப்பு! ஒரு நபியில இடத்துல அலி பின் அபி தாலிப் அப்படின்னு சொன்னா உடனே என்ன செய்வாங்க சில கூட்டத்தார்களா, அந்த நபின்னு சொல்லித்தானே இருக்கிறாங்க, சொல்லிப்போட தொடர்ந்து சொன்னாங்க, சமயத்து யகூல், அதாவது சொன்னாங்க, சொல்லிப்போட சொன்னாங்க எப்படி சொன்னா, எனக்கு பிறகு நபி வர மாட்டார், அது அதையும் சொல்றாங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் சொல்றாங்க, அந்த ஹைபர்ல நான் இப்ப சொன்னேன் இந்த விஷயத்தை சொன்னாங்க, லவுத்தியன்ன அர்ராயத் ரஜுலன் யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு வ யுஹிப்புஹு வ ரசூல், அதாவது அல்லாஹ்வும் அவரை விரும்புவார், அவரும் அல்லாஹ் விரும்புவார். அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு செயலை பத்தி சொன்னாங்க அந்த ஹைபர்ல. அது இரண்டாவது விஷயம் சொல்லி ரெண்டாவது விஷயத்தை சொன்னாங்க. அது மூன்றாவது என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அந்த முபாஹலா சம்பந்தமான ஒரு வசனம் கிறிஸ்தவர்கள் விஷயத்தில் இறங்கினது. அதாவது ஃபகுல் நதுஉ அப்னாஅனா வ அப்னாஅக்கும், அதாவது உங்களோட ஆம்பளை பிள்ளைகளை எங்கட ஆம்பளை பிள்ளை, உங்களோட மனைவி எங்கட மனைவியை கூட்டிடுவாங்க, நாங்கள் அழிவு சத்தியம் பண்ணணும் ஒரு வசனம் வரைச்சு. அந்த நேரத்தில் தஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியன் வ ஃபாத்திமத வ ஹஸனன் வ ஹுசைன், அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் இவர்கள் எல்லாம் அழைத்து சொன்னார்கள், அல்லாஹும்ம ஹாஉலாஇ அஹ்லின்னா, இதோ என்னுடைய குடும்பத்தார்கள் அப்படின்னு. இப்போ சில ஆளுக்கு பிரச்சாரம் பண்ணால் அலி பின் அபி தாலிப் அஹ்லுல் பைத்தில் வரமாட்டார். சுப்ஹானல்லாஹில் அஸீம், வழிகேட்டினுடைய உச்சகட்டங்கள். அப்போ அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி ஒரு சிறப்பு சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சிறப்பு, இந்த 3 சிறப்பை நான் பார்த்ததுக்கு அப்புறம் நான் எப்படி அந்த மனுஷனை பேசலாம்? புரியுதா? உண்மையாக பேசுகிறேன்னா அந்த காலம் தான் தகுதி. இப்போ செய்திகள் திரிவுபடுத்தப்பட்டு வரலாற்றில் பொய்கள் கலந்து அலி பின் அபி தாலிப் ஒரு மோசமானவர் என்ற ஒரு பிழையான வரலாறுகள் திரிக்கப்பட்ட ஒரு காலம். அன்றைக்கு நெருக்கமான காலத்தில் அவர் ஏன்னா உஸ்மானை கொண்டுட்டாரு, அவ்வளோ கொலை செஞ்சால நீ திட்டாம வைக்கலாமான்னு முஆவியா கேட்டாங்களா? புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த மாதிரியான சிறப்புடைய ஒரு மனிதரையா நான் திட்டணும்? புரியுதா உங்களுக்கு? அப்போ சிறப்புகளை எல்லாம் சொல்றாங்க. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சஹீஹ் முஸ்லிம்ல 131 இலக்கத்தில் வருது. என்னன்னு சொன்னா, அலி பின் அபி தாலிப் சொல்றாங்க, வல்லதி ஃபலக்கல் ஹப்ப, அதாவது வித்துக்களை எவன் புழக்கிறான் அவன் மீது சத்தியமாக, உயிர்களை எவன் படைத்தானோ அவன் மீது சத்தியமாக, அன்ன, அதாவது ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னார்கள், எப்படி சொன்னார்கள், லா யுஹிப்புனி இல்லா முஃமின், என்னை யார் நேசிப்பான் என்றால் மூமினை தவிர யாரும் நேசிக்க மாட்டான், வலா யுப்கிதுனி இல்லா முனாஃபிகுன், என்னை நயவஞ்சகனை தவிர வேறு யாரும் வெறுக்க மாட்டான், பகைக்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வருது. சுப்ஹானல்லாஹில் அஸீம். அப்ப அலி பின் அபி தாலிப் விஷயத்தில் கேவலமாக யார் பேசுறானோ தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், அவன் நயவஞ்சகத்தினுடைய முக்கியமான ஒரு அடையாளத்தில் அவன் இருக்கிறான். இந்த அலி பின் அபி தாலிப் வச்சே ரலியல்லாஹு நயவஞ்சகர்களை அல்லாஹ் சில நேரம் வெளிப்படுத்தலாம். இது நயவஞ்சகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சுனன் திர்மிதியில் வரக்கூடிய அந்த செய்தியில நீங்க பார்க்கலாம். ரசூல் இது போல நிறைய இது மாதிரியான வாசகங்களை பல ஹதீஸ்களை நாங்க பார்க்கலாம். இதே மாதிரி நீங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹுதைபியா சம்பவத்தில் நான் முக்கியமான இன்னும் ஒரு செய்தியை நான் சொல்லணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அலி பின் அபி தாலிபை பார்த்து, அன்த மின்னி வ அன மின்க, நீ அதாவது என்னை சார்ந்தவன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னாங்க. இது எப்போ சொல்றாங்கன்னா, அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் அந்த எழுதுகிற விஷயத்தை அலி பின் அபி தாலிப் மறுத்தாங்க. அப்போ உடனே சொல்லலாமா ரசூலுல்லாஹ் உத்தரவுக்கு மறுத்தாங்க? இல்லை, நீங்க தூதர்னத்தை நாங்கள் எப்படி அழிக்கிறேன்னாங்க. அந்த முஹப்பத்தை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டாங்க. மார் செஞ்சதாக அந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கக்கூடாது. அதன் பிறகு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, யார் ஹம்சாண்டா? ரசூலோட சாச்சா. அவங்க எப்போ கொல்லப்பட்டாங்க? உஹது போர்க்களத்தில் கொல்லப்பட்டாங்க. உஹது போர்க்களத்தில் கொல்லப்பட்ட ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புள்ள வருது, பொம்பளை பிள்ளை. டக்குன்னு என்ன செய்யறாங்கண்டா, இது மக்காவில்
டக்குன்னு அந்த புள்ளை அலி பின் அபி தாலிப் பொறுப்படுத்து ஃபாத்திமா ரதி, சுருக்கமாக சொல்றேன், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ஏன்னா அலி பின் அபி தாலிப் சொந்தம், இவங்க சொந்தம் தானே, விளங்குதா, சாச்சாட்ட புள்ள. ஆனால் அந்த டைம்ல ஜெயித் இப்னு ஹாரிஸா, ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி ஜாஃபர் பின் அபி தாலிப் ரெண்டு பேரும் அந்த புள்ளை எங்கடதாங்கன்றாங்க. ஒரு பிள்ளை யார் பொறுப்பெடுக்கிறது? அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னு சொன்னா ஜாஃபர் பின் அபி தாலிபோட கையில பொறுப்பு கொடுக்குறாங்க. என்ன காரணம் தெரியுமா? அதாவது ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய மனைவி தான் அஸ்மா பின்த் உமைஸ், அதே மாதிரி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனைவியும் இவங்களும் சகோதரிகள், அதாவது சாட்சி. இந்த பிள்ளைக்கு சாட்சி இருக்குதுங்க, அதனால சாட்சி தான் வந்து தாயுடைய ஸ்தானத்தில் இருப்பாங்கன்னு வாங்கி கொடுத்து போட்டோம். அலி பின் அபி தாலிப் அந்த மனசு புண்படுறதுக்காக சொன்னாங்க, அலியே நீ என்னை சார்ந்தவன், நான் உன்னோடு இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த மாதிரி நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு மாமனிதன் அலி பின் அபி தாலிப் என்ற விஷயத்தை நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்களிலே அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும், அதே மாதிரி தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ், ஜுபைர் இப்னு அவ்வாம், சஅத் இப்னு அபி வக்காஸ், அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப், அதே மாதிரி சயீத் இப்னு ஸைத், அபு உபைதா அல் ஜர்ராஹ், இது மாதிரி 10 பேரை சொன்னாங்க. அதில் அலி பின் அபி தாலிப் சொல்றாங்க. அப்ப சொர்க்கத்துக்கு நன்மாராய கூறப்பட்ட ஒரு மனிதராக அலி பின் அபி தாலிப் இருந்தார்கள். எனவே இந்த மாதிரியான சிறப்புகளை உடையவர்கள் தான் அலி பின் அபி தாலிப் என்ற விஷயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னது போல பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்டவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யஅமலு மா ஷிஅ்தும், புகாரியில் செய்தி வருது, ஃபகத் கஃபர்து லக்கும், நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அல்லாஹ் சொல்றான், நீங்க வேண்டியதை செய்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அப்ப பத்ர் சஹாபாக்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு, எல்லா சிறப்பு. இன்னும் சொல்லப்போனா தபூக் யுத்தத்தை தவிர உஹுது போர்க்களத்தில் முஸ்அப் பின் உமைர் கொல்லப்படுறாங்க, அலி பின் அபி தாலிப் கொடி எடுக்கிறாங்க. ரசூலுல்லாவை சுற்றி ஒரு கொஞ்சம் பேர் தான் நின்னாங்க, 15 காயங்கள் அலி பின் அபி தாலிப். ரசூலுல்லாவை காப்பாற்றிய கூட இருந்து அரணாக நின்று அந்த பாதுகாத்தவர்கள் அலி பின் அபி தாலிப் ஒருவர். அப்படி எந்த ஒரு போர்க்களமாக இருந்தாலும் அலி பின் அபி தாலிப் இல்லாத ஒரு போர்க்களம் இல்லை. அவ்வளவு பக்குவமாக வளர்க்கப்பட்ட, அவ்வளவு பேணுதலாக உருவாக்கப்பட்ட, ஈமானுக்கு நற்சார்ந்து சொல்லப்பட்ட, சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மனிதருடைய விஷயத்தில் நாம் எவ்வளவு கவனமாக நடந்து கொள்ளணும். சரியப்பா ஒரு சஹாபி ஒரு தவறு செஞ்சிட்டார், அப்ப சொல்ல மாயிஸ் ஒரு விபச்சாரின்னு சொல்லாம நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் அக்பர். அவங்க யார், நாம யார்? அவங்களோட தௌபா வரும். அதாவது மதீனாவில் உள்ளவர்களுக்கு அவருடைய தௌபா பங்கு வைக்கப்பட்டா இன்னும் மிச்சம் இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த அளவு மகத்தான தியாகிகளாக அவங்க இருந்தாங்கன்ற விஷயத்தை நாங்க பார்க்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப எல்லா யுத்தங்களிலும் கந்தக்லையும் அலி பின் அபி தாலிப் யார சொன்னாங்க, அம்ர் இப்னு அப்தி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வீரனை கொலை செஞ்சாங்க. அந்த யுத்தத்தினுடைய பின்னடைவுக்கு அலி பின் அபி தாலிபுடைய அந்த சம்பவம் காரணமாக இருந்ததை பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த பத்ர் யுத்தம் சம்பந்தமாக நாங்கள் பார்த்திக்கிறோம். அதே மாதிரி அதாவது ஹுதைபியா உடன்படிக்கையில் கலந்து கொண்டாங்கன்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம். இதே மாதிரி வஹியை எழுதக்கூடிய ஒரு நபித்தோழராக அலி பின் அபி தாலிப் இருந்தாங்கன்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் ஏன் சொல்றோம்டா, அலி பின் அபி தாலிப் மட்டுமல்ல, நபித்தோழர்கள் விஷயத்தில் ஒருவர் நபித்தோழர் என்று நமக்கு தெரிஞ்சா, நபித்தோழர் இப்படி தப்பு செஞ்சாரு அப்படி செஞ்சாரு அவங்களோட ஏனைய மனிதர்களுடைய விஷயத்தில் நாம் நடந்து கொள்றது மாதிரியான ஒரு விமர்சன முறையை நபித்தோழர்கள் விஷயத்தில் நம்ம செய்யக்கூடாது. நபித்தோழர்கள் மார்க்கத்தினுடைய ஆதாரங்கள். நபிக்கும் நமக்கும் இடையில அவங்க தான் ஊடகத்தை உடைச்சிட்டா நீங்க வாயில வந்ததெல்லாம் உழப்ப வேண்டியது. சஹாபாக்களை நீங்க டேமேஜ் பண்ணினா ஹதீஸை கொண்டது யாரு? அப்ப அவர் இவ்வளவு மோசமாக நடந்தவர், படுகொலை செஞ்சவர், ஒரு பின்னுக்கு ஒரு நடிச்சவர், ஒரு வேஷம் போட்டவர், அல்லாஹ்வுடைய தூதர பேர்ல மட்டும் உண்மை சொல்லியிருப்பாரான்ற ஒரு கேள்விக்குறியை உண்டாக்குற மாதிரியான ஒரு விஷயம் தான் நபித்தோழர்கள் விஷயத்தில் இந்த மாதிரியான மோசமான விமர்சனங்களை பண்றது என்பதை நாங்க மனதில் வச்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அலி பின் அபி தாலிபுடைய ஆட்சி சம்பந்தமாக பார்ப்போம். அடுத்த கிழமையோ இல்லாட்டி இன்னொரு சந்தர்ப்பத்தில் தனியான ஒரு தலைப்பில் அலி பின் அபி தாலிப் ஆட்சியை பொறுப்படுத்தி எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்ன. ஏன்னா அலி பின் அபி தாலிபை பற்றி சிலர் குற்றஞ்சாட்டுவாங்க, அவர் ஆட்சியை விஸ்தரிக்கல, உள்நாட்டு பிரச்சனையை உள்நாட்டை எப்படி நிர்வாகம் பண்றதுன்னு நிர்வாக திறமை இல்லாமல் இருந்தாங்க. சில விமர்சனங்கள் எல்லாம் சில எதிரிகளால் வைக்கப்படுற விமர்சனங்கள். இது முஸ்லிம்கள் யாரும் வைக்க மாட்டாங்க. இப்படி விமர்சனம் வைக்கிறான்டா கண்ண மூடிக்கிட்டு சொல்லலாம், அவன் நயவஞ்சகனா இருக்கும், இல்லாட்டி இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய எதிரியாக இருப்பான், இல்லாட்டி வேதத்தை வஹியை மறுக்கக்கூடிய காபிராகத்தான் அவன் இருக்கும். ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் தெரியாம வேணும்னா பேசலாம், அவன் தெரிஞ்சாத தெரிஞ்சு கொள்வான். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நாம இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்தடுத்த அமர்வுகளை, அதே மாதிரி முக்கியமாக இந்த சில விஷயங்கள் தௌஹீதுன்னா என்ன, இப்போ தௌஹீதுன்னு அந்த வேர்டை சொன்ன உடனே டக்குன்னு நம்மளோட அந்த சிந்தனை ஒரு ஏதாவது ஒரு பேனருக்கு போகுது. அந்த ஜே இந்த பேர் வச்சுக்கிறாங்க தௌஹீத் கூட்டமைப்பு. இந்த தௌஹீதுன்னு இயக்கம் நடத்துகிற இயக்கம் தௌஹீதே இல்லை, அது இயக்கம். அதுக்கு பேர் போய் நம்ம தௌஹீதுன்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு பிழை. தௌஹீது என்பது இஸ்லாத்தில் உயிர் நாடி. அது என்ன தௌஹீதுனா என்ன, அதை எப்படி புரிஞ்சு கொள்வது? குர்ஆன் ஹதீஸ்ல தௌஹீதுனா என்ன வந்திருக்குது, அதை நாம பார்க்கணும். அதே மாதிரி அஹ்லுஸ் சுன்னாண்டா யார்?
நம்ம நிறைய சொல்லுவோம் அகீதா அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத். அஹ்லு சுன்னாண்டா யார்? யார் அஹ்லு சுன்னான்னு சொல்லுது? அது ஒரு ஜமாத்தா? ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் சேர்ந்துக்கிட்டு நாங்க தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்னு சொன்னா அவங்களே அது சொல்றது. அதே மாதிரி சலஃபியாண்டா என்ன? இப்போ சலஃபியான்ற அந்த பேர் வந்து ஒரு இயக்கத்தின் பேர் மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க. அப்போ இது சம்பந்தமான விஷயங்களும், ஏன்னா நம்ம அந்த அகீதா விஷயத்தை நல்லா விலகிக் கொள்ளுங்க. மார்க்க விஷயத்தில் நம்ம நன்மையையும் படிக்கிறது மாதிரி குழப்பங்களையும் தெரிஞ்சுக்கணும். ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு மக்கள் எல்லாம் நல்லதை கேட்டுக்கிறாங்க. கான நாசு யஸ்அலூன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கைர். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நல்லதை கேட்கறாங்க. ஹுதைபா சொல்றாங்க வ குன்து அஸ்அலுஹு அனிஷ் ஷர். நான் நபியிடத்துல தீங்கு கேட்டேன். என்ன எல்லாம் நல்லது கேட்டா நீங்களும் நல்லது கேட்க வேண்டியதானே? அது ஏன் தீங்கு கேட்டீங்க? மகாஃபத அன் யுத்ரிகனினா, நான் அந்த தீங்கில போய் விடக்கூடாது. எப்பவுமே நம்ம நல்ல பக்கத்தை தெரிஞ்சு வச்சுக்கிற போல பிழையான வழிகளையும் நாம் தெரியணும். வழிகேடுகள் சம்பந்தமான அறிவு நமக்கு இருக்கும். பிழையானவர்கள் யாரும் நமக்கு தெரியும். அப்ப இந்த மாதிரி தெரிஞ்சாதான் நம்ம அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நம்ம அதுக்குள்ள போய் விழுந்தாவே. நம்ம உதாரணமா சொல்லணும், இன்னைக்கு வழிகட்ட எத்தனையோ இயக்கங்கள். காதியானியை பற்றி நமக்கு தெரியலன்னு வைங்களேன். ஒரு காதியானி வந்து சொல்லுவாங்க, நீங்க என்ன இவ்வளவு காலமும் நீங்க நபி வரமாட்டான்னு சொல்றீங்களா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போறோம் நபியே வரமாட்டாங்கன்னு அவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தானே நீங்களும் சொல்றீங்க. அப்ப சரி தானே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நபி வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு தானே இருந்தாங்க. பார்த்தா நபி அல்லாஹ் அனுப்பினான் தானே. அப்ப நபி முகமது நபிக்கு போறோம் இன்னொரு நபி வருவாரு, அந்த போட்டு போயிடும். அப்ப நாம அதை தெரிஞ்சுக்கணும். வழிகேடுகள் சம்பந்தமாக, பிழையான வழிகள் சம்பந்தமாக அது எப்படி உருவாகும், அதோட கொள்கை எப்படி இருக்கும், அவங்களோட பேச்சுக்கள் எப்படி இருக்கும், அவங்களோட விஷயங்கள் எப்படி இருக்கும், இந்த விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக படிக்க வேண்டிய விஷயங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களையும் தெரிந்து கொள்வோம். கேட்ட விஷயங்களை அல்லாஹு தஆலா நமது வாழ்க்கையில நாம் அதை சரியான முறையில் விளங்கி நபித்தோழர்கள் விஷயத்திலும், அதே மாதிரி இஸ்லாத்தின் மூலாதாரங்கள், இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை பாதுகாக்கிற விஷயத்திலும் அல்லாஹ் நம் அனைவரையும் உறுதியாக ஆக்கி வைப்பானாக என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறேன். குறிப்பாக இந்த அதாவது இந்தியாவில் கேரளா மாநிலத்தில் அதாவது ஆபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய அந்த 3 கிராம மக்களுக்காகவும் துஆ செய்தவனாக, அதே மாதிரி விடுதலை போராட்டத்தில் ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹானியாவுடைய அவருடைய அந்த படுகொலையை அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்து அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கொண்டதுக்காகவும், அந்த அநீதி இழைக்கப்படுற மக்களுக்காக துஆ செய்தவனாகவும் நான் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.